வைபவ் சூரியவம்சியோட பவரே என்ன முடியலைங்க, அதுக்குள்ள இன்னொரு சூரியவம்சி வந்தாருங்க. யாருன்னு தான் கேக்குறீங்க? ஆமாங்க, வைபவ் சூரியவம்சி இப்ப 2026 ஐபிஎல் வந்து எல்லா மேட்சுமே பொழந்து கட்டிட்டாங்க. அது எல்லா டீமையும் வந்து ஓட விட்டாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாம அவங்க திறமையை பத்தி இப்ப இந்தியன் டீம்ல வந்து டீம் ஏல வந்து அவருக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வயசுல ஒரு ரெக்கார்ட் பிரேக்கரா இருந்திருக்காரு. சச்சினோட ரெக்கார்டே பிரேக் பண்ண இந்த ஒரு பையன் இன்னும் பெரிய பெரிய ஆளா வருவான்னு சொல்லி ஆஸ்திரேலியா பவுலர்ஸுமே சொல்றாங்க. ஆனா மெயின் திங் எல்லாமே என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஐபிஎல்ல விளையாடுறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி வேர்ல்ட் கப் இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாண்டாதான் தெரியும் அவங்களோட மேட்ச் எப்படின்னு. ஏன்னா அவங்களோட மேட்ச் அந்த பந்து வீச்சு எல்லாமே பயங்கர ஸ்பீடா இருக்கும், அடிபடவும் வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து விளையாடணும்னு சொல்லி ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்து சூரியவம்சி கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பவரே என்ன கம்மியாம நியூஸ் பரவிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இன்னொரு நியூஸ் சுர வந்திருக்கு. அந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியவம்சியோட தம்பி ஆசீர்வாத் சூரியவம்சி வந்து ஒரு 10 வயசுலயே, இப்ப அவருக்கு வந்து 10 வயசுலயே வந்து அவங்க ஊர் பீகார்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு டோர்னமெண்ட்ல இவர் வந்து 100 வச்சிருக்காருங்க. அதுவும் கம்மி பால்ஸ்ல. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க ஃபேமிலியில அவங்க அப்பா வந்து அவ்வளவு போக்கஸ்டா பசங்க வந்து இப்படிதான் இருக்கணும், பசங்க கிரிக்கெட்ல இப்படி வந்து சாதிக்கணும்னு சொல்லி பயங்கர பிராக்டிஸ் ஆகும். இன்னொன்னு சூரியவம்சி வீட்டுக்கு முன்னாடியே நெட் பவுலிங் பிராக்டிஸ் பண்ற மாதிரி அங்க வந்து பேட்டிங் பிராக்டிஸும் வந்து கொடுத்துருக்காரு அவங்க அப்பா. அப்படி இருக்கிறப்ப என்னன்னா அவர் ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பதான் வந்து நம்ம வைபவ் சூரியவம்சி வந்து ஒரு பிரபலமா ஆயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள வந்து இந்த பையன் உள்ள வந்துட்டான். அப்படி இருக்கிறப்போ அவங்க அப்பா தெளிவா இருக்காரு. என் பையனை யாரும் வந்து பெருமையான பேசாதீங்க, அவர் வந்து எதுவும் சாதிக்கணும் இல்லை வைபவ் சூரியவம்சி. இன்னொன்னு வைபவ் சூரியவம்சியோட அப்பா வந்து ஓப்பனா சொல்லிட்டாருங்க, யாரும் சச்சின் கூட வந்து கம்பேர் பண்ணாதீங்க என் பையனை. ஏன்னா சச்சினோட பர்ஃபார்மன்ஸ் வேற. சச்சின் வந்து த காட் ஆஃப் கிரிக்கெட். அவர் வந்து வேற ரகங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு கால் தூசி வந்து தேர மாட்டாரு எங்க பையன். ஸோ என் பையன் வந்து பண்றது எல்லாமே சின்ன சின்ன ஐபிஎல்ல மேட்ச் செலக்ட் ஆகி வின் பண்ணி இப்போ வந்து மக்களோட மனசுல பிடிச்சாரு. அதுக்காக வந்து த காட் ஆஃப் கிரிக்கெட், த லெஜெண்டை வந்து கம்பேர் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு என் பையன் வந்து ஒர்த்து கிடையாதுன்னு சொல்லி ஓப்பனாவே ஒரு அப்பா வந்து சொன்னது வந்து எல்லாருமே மிரள வைக்கிறாங்க. ஊரே கொண்டாடிட்டு இருக்கு, ஆனா தான் பையனை வந்து இப்படி சொல்றாரு. பட் இருந்தாலும் அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிறது நல்லது. அதனால்தான் அவங்க பசங்களும் வந்து திறமைசாலிகளா இருக்காங்க. மேற்கொண்டு வைபவ் சூரியவம்சியோட தம்பி வந்து ஆசீர்வாத் சூரியவம்சியும் வந்து பயங்கரமா ஒரு லெவலுக்கு வரணும், அவரும் இந்திய கிரிக்கெட்ல செலக்ட் ஆகணும்னு சொல்லி எங்களோட வாழ்த்துக்கள் லவுண்டர் மீடியா சார்பாக. இந்தியாவோட கடைசி பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை.